மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிவனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டுடைய வாக்கு ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் பலிக்கும். நம்மை மகிமைப்படுத்துவேன் என்று அவர் நம்மை முன்குறித்த நாளிலிருந்து நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நம்மை குறித்து அவருடைய இரு கரங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரு கரங்களிலே நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நம்மை மகிமைப்படுத்தபடி தான் அழைத்திருக்கிறார். அநேகருக்கு நாம் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம், ஏன் வாழ்றோன்னு கூட தெரியல. ஆண்டவரால் அவருக்கு மகிமையாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் பிறக்கப்படி செய்தார், வாழும்படி செய்கிறார். நிச்சயமான ஆசீர்வாதங்களாலும் சுகத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை நிறைப்பார். எந்த ஒரு தகப்பனும் தான் பிள்ளை நல்லா இருக்கக்கூடாது, தான் பிள்ளை வியாதியில் இருக்கணும், தான் பிள்ளைக்கு நல்ல வேலை இருக்கக்கூடாது, தான் பிள்ளை சமாதானம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. தகப்பனை காட்டிலும் அதிகமாய் நம்மை நேசிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாரும் நம்மை மறந்தாலும் நம்மை குறித்தே நினைவாய் இருக்கிறார். உன்னை குறித்தே அவர் நினைவாய் இருக்கிறார். நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். நாம் சுகத்தோடு சமாதானத்தோடு ஆசீர்வாதங்களோடு நீடிய வாழ்வோடு சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினால் நிறையப்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான். பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறது ஜெபம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறையப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.